Rafan at Maths. Subscribe. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் வீடியோக்கள் நான் இன்னைக்கு பார்க்க போறது அடுத்த 2 மார்க்ஸுக்குரிய கேள்வி. அப்ப ரெண்டாவது என்னென்றால் இதுல அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தான்னு சொன்னார்கள், ஒரு சுட்டி வடிவில் உள்ள ஒரு இலக்கத்தை எப்படி நாங்க மடக்கை வடிவுக்கு மாத்துறோம், அதே போல மடக்கை வடிவில் உள்ள ஒன்றை எப்படி சுட்டி வடிவுக்கு மாத்த போறோம். இந்த 2 விஷயம் தான் பார்க்க போறேன். ஆகவே சிம்பிள் டிக்ஸ் குயிக்கா 2 மார்க்ஸ் எப்படி எடுக்கிறேன்னு பார்ப்போம். குயிக்கா இங்க கவனிப்புள்ளால் இந்த இடத்துல log அடி ஏன்னு இருக்குது, மடக்க பீன்னு இருக்குது, இங்க Subscribe. பெருமானம் சீண்டு இருக்குது. அப்ப இவரை எப்படி நாங்க மடக்கை வடிவுல எழுதி தந்திக்கிறாரு, நான் இதை எப்படி சுட்டி வடிவுக்கு மாத்த போறேன். சுட்டி வடிவுக்கு மாத்துறேன்னா சுட்டி வடிவுக்கு மாத்திர டைம்ல ஒரு நாளும் இந்த லொக் எழுதுறல்ல, யார் எழுதப்படாது, லொக் எழுதப்படாது, அடி மாறாது. அடி அப்ப அப்படியே எழுதணும். ஏன்னு சொல்றால் அப்படியே எழுதிட்டு இந்த சி என்று சொல்றால் பி ஈக்கிற இடத்துக்கும், சி என்று சொல்றால் பி ஈக்கிற இடத்துக்கும், பி ஈக்கிறால் சி, இந்த சி ஈக்கிற இடத்துக்கு பீட்டாவும். அப்ப ஏட வலு 3 சமன் பின்னு வந்துடும். இதான் சுட்டி வடிவ மாத்துறது. மடக்கையிலிருந்து சுட்டிக்கு மாத்திரமாக இருந்தால் அடி அப்படியே எழுதிட்டு இந்த 2 பிளேஸ மட்டும் மாத்திடும். இந்த 2 பிளேஸை மாத்திட்டால் ஆன்சர் வரும். இதான் சுட்டி வடிவுல எழுதுறது. அப்ப அதுக்கு ஒரு இன்னும் ஒரு கேள்வி பார்ப்போம். இப்ப log அடி 2 8 சமன் 3 தாராரு. log அடி 2 8 log அடி 2 அதாவது மடக்கை அடி 2 8 பெருமானம் 3. அப்ப இப்ப என்ன செய்ய போறோம்னாங்க, log அப்படியே எழுதணுமா தான் log எழுதுறோம் இல்லையா. இந்த log எழுதினா பின்ன மடக்கையின் வடிவத்தை தான் நான் சுட்டி வடிவுக்கு மாத்தணும். இப்ப log எழுதப்படாது. அப்ப அடி அப்படியே எழுதணும். அடி யாரு, இந்த 2. அப்ப 2 அப்படியே எழுதுங்க. இப்ப யார் இந்த இடத்துல எட்டிக்கிற இடத்துக்கு கொண்டு வரணும் 3. எட்டிக்கிற இடத்துக்கு யார கொண்டு வரணும் 3. அப்ப எட்டிக்கிற இடத்துக்கு கொண்டு வந்தால் 2ல 3ஆம் வலு சமன் 3க்கிற இடத்துக்கு 8 போகும். 3க்கிற இடத்துக்கு 8 போய்க்கணும். ஆகவே 2ன் கணம் சமன் 8 வந்துடும். 2ன் கணம் சமன் 8 வந்துடும். ஒரு தடவை log அடி 2 8 சமன் 3 உண்டால் சுட்டி வடிவுக்கு மாத்தணும்டால் 2 இந்த 8க்கிற இடத்துக்கு 3 கொண்டு வரணும். 3க்கிற இடத்துக்கு 8 அப்படியே அனுப்பிவிட்டா சரிப்புல. இதான் அதுக்குரிய ஒரு வடிவம். ஆகவே இப்படி ஒரு கேள்வி வந்தால் நீங்க அதுக்குரிய ஆன்சர் எடுக்க பாருங்க. சரி, இப்ப அதே போல அடுத்த ஸ்டெப் இது இப்ப சுட்டி வடிவுல இருக்குது. அப்ப இந்த சுட்டி வடிவுல இருக்கிறத நான் எப்படி மடக்க வடிவுக்கு மாத்த போறேன். சுட்டி வடிவில் இருக்கிறத எப்படி மடக்க வடிவுக்கு மாத்தணும்னால், இப்ப மடக்கை வடிவுக்கு மாத்திரண்டாலே நீங்க டெஸ்டுக்கு எழுதணும், லொக்க எழுதணும். லொக்க எழுதிட்டு, சரியா, லொக்க எழுதிட்டு இந்த அடி 2க்கு தானே, அந்த அடி 2 கொண்டு ஜிக்கு கீழே ஜியோட போடணும். அடி 2 கொண்டு ஜியோட போடணும். அதே போல அந்த 5ஐயும் 32ஐயும் பிளேஸ் மாத்தணும். 5க்கிற இடத்துக்கு நாம 32 அனுப்பிடணும், 32க்கிற இடத்துக்கு 5 அனுப்பிடணும். அவ்வளவுதான் இதுல வித்தியாசம். சோ ஆன்சர் இப்படி வந்துடும். இதான் அதுக்குரிய ஆன்சர். சரி, அப்ப இவ்வளவுதான் இந்த மடக்கையை சுட்டி வடிவுக்கு மாத்துறதும் அதே போல சுட்டிய மடக்கை வடிவுக்கு மாத்துறதும். இதுக்காக 2ன் 5ஆம் வலு சமன் 32 மடக்கை வடிவுன்னு சொன்னதோட லொக்க போடணும். அடி எப்பயுமே மாறாது. அடி 2 அப்ப அப்படியே போட்ட 5க்கிற இடத்துக்கு 32 கொண்டு வரணும், 32க்கிற இடத்துக்கு 5 கொண்டு வரணும். இதான் மாத்துறது.
ஸோ பாஸ் பேப்பர்ல செஞ்சு பாருங்க எந்த அளவுக்கு உங்களோட மார்க்ஸ் வாங்கன்னு சொல்லி.